இன்றைய முக்கிய செய்திகள். நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் தொடக்கம். அனைத்து பொருட்களும் தரமாக இருப்பதாக இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி. பண்டிகையின் போது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றன போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள். நாளை பணிக்கு திரும்புகின்றனர் போக்குவரத்து தொழிலாளர்கள். 19ஆம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். ஈரப்பதத்தை கணக்கிடாமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வணக்கம். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களின் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். 2,20,00,000 பேருக்கு 2,436 கோடி ரூபாய் செலவில் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள TUCS நியாய விலை கடையில் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பையும் இலவச வேட்டி சேலைகளையும் அவர் வழங்கினார். திருவண்ணாமலையில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு. பிச்சாண்டி பொங்கல் பரிசு திட்டத்தை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் திரு துரைமுருகன், திண்டுக்கல் அருகே வத்தலகுண்டுவில் அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி, தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் கூட்டுறவு பண்டக சாலையில் அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இடைச்செருவாய் கிராமத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு C.V. கணேசன் ஆகியோர் பொங்கல் பரிசு திட்டத்தை தொடங்கி வைத்தனர். பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பெற்றுச் சென்றனர். ஈரோடு, தஞ்சாவூரில் பொங்கல் பரிசு தொகுப்பில் அனைத்து பொருட்களும் தரமாக உள்ளதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த தடவை உரிமை தொகை, பொங்கல் தொகை எல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பொங்கல் வைக்கிறதுக்கான முழு ஜாமான் எதுவுமே வாங்க தேவையில்லை, எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுபட்டவர்களுக்கு 14ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்கள் 2ஆம் நாளாக இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த B.Pharm மாணவர் பால் கிதியோன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். 8 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள விவகாரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பண்டிகை நெருங்கி வரும்போது போராட்டம் நடத்தப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை, தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் சுமூகமாக செயல்படுவதை தடுக்கும் வகையிலும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வேலை நிறுத்தத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது. தலைமை நீதிபதி திரு கங்காபூர் வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியை ஜனவரி மாதத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்காததால் தான் வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ஏன் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினார். போராட்டம் நடத்த உரிமையில்லை என்று கூறவில்லை என்றும் பண்டிகை நேரத்தில் போராட்டத்தை நடத்துவது முறையற்றது என்றுதான் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசும் தொழிற்சங்கங்களும் இந்த விவகாரத்தில் ஏன் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என வினவிய அவர் பதிலளிக்குமாறு சிறிது நேரத்திற்கு விசாரணையை ஒத்திவைத்தார். பின்னர் நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது வேலை நிறுத்த போராட்டத்தை வரும் 19ஆம் தேதி வரை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக கூறிய தொழிற்சங்கம் நாளை முதல் பணியில் ஈடுபடுவதாகவும் உறுதியளித்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படியை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடியாது என தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் நாளை பணிக்கு திரும்புகின்றனர். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் நாளாக இன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்து வருகின்றனர். புதுக்கோட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் 95% பேருந்துகளும்,
விழுப்புரத்தில் 92% பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் எல்லா பேருந்தும் இயக்குறோம். தமிழக அரசுக்காக, முதலமைச்சரினுடைய வேண்டுகோளுக்காக நாங்கள் பேருந்து இயக்குறோம். சைக்கிளில் ஒன்று மக்கள் வந்து இருக்காங்க. பேருந்து நாங்கள் இயக்கிட்டு தான் இருக்கிறோம். பஸ்ஸு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க, ஆனால் பஸ்ஸு வந்துடுச்சு. நாங்கள் திருச்செந்தூர் இதுக்கு சேவைக்கு போயிட்டு வரேன். பஸ்ஸு வந்ததுனால பஸ்ஸில் வந்து இப்போ தான் இறங்கி வரோம். பஸ்ஸால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நல்லபடியாக பஸ் வந்து சேர்த்து வீட்டுக்கு வந்துட்டோம். மாநிலம் முழுவதும் 98% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் தங்கு தடையின்றி இயக்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டத்தில் தடையின்றி பேருந்துகளை இயக்க 140 தற்காலிக ஓட்டுநர்களும் 130 தற்காலிக நடத்துனர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லவன் இல்லம் முன்பு CITU தலைவர் திரு சவுந்தரராஜன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. 22ஆம் ஆண்டு ஏப்ரலிலேயே தொடங்கி இருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையே வந்திருக்காது. எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்திருக்கலாம். DA உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். 18 மாதங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது. ஓய்வூதியர்களுக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாமே சரியாக இருக்கும், முடிந்திருக்கும். டெர்மினல் பெனிஃபிட்டும் கொடுத்திருக்க முடியும். பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைத்தால் அதில் பங்கேற்க தயாராக உள்ளதாக திரு சவுந்தரராஜன் கூறினார். இதற்கிடையே ஈரோடு, விருதுநகர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் நுழைவாயிலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம், நத்தம் உள்ளிட்ட இடங்களில் மறியலில் ஈடுபட முயன்ற தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை ஏற்று நாளை முதல் அனைத்து தொழிலாளர்களும் பணிக்கு திரும்புவார்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர், திட்டமிட்டபடி வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார். இப்போது வேலை நிறுத்தம் திரும்ப பெற்று கொண்டிருக்கிற காரணத்தால் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும். பொங்கல் நேரத்திலும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகள் இயங்கும். 19ஆம் தேதி அன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும். பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பருவம் தவறி பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் 20,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கொட்டி தீர்த்த மழையால் உப்பளங்களில் தேங்கிய தண்ணீர் 4 நாட்களாகியும் வடியாமல் உள்ளது. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பருவம் தவறிய மழை பெஞ்சு எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை உருவாக்கிருச்சு. இப்போ எல்லாம் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு, ஒரு கடல் மாதிரி காட்சி அளிக்குது எங்களோட உப்பளம். இதை நாங்கள் திரும்ப சரி செய்யறதுக்கே கிட்டத்தட்ட இந்த தண்ணி வடிஞ்சு சரி செய்யறதுக்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படும். திண்டிவனம் வானூரை அடுத்த நாணக்கால் மேட்டில் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் 1200 ஏக்கரில் நெற்கதிர்கள் நீரில் மிதக்கின்றன. 1000 ஏக்கரில் பால் கட்டும் பருவத்தில் உள்ள சம்பா, தாளடி பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இழப்பீடு வழங்குவதுடன் ஈரப்பதத்தை கணக்கிடாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பூரா எல்லாம் உள்ற இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு. வடிகால் சுத்தமாக பாய் வாய்க்காலும் கிடையாது, வடிவாய்க்காலும் கிடையாது. எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய நஷ்டம் உண்டாயிருக்கு. அது தவிர நீங்கள் நெல் எடுக்கிறதும் ஈரப்பதத்தை கணக்கிட்டு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் 18,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறையை அடுத்த சோழம்பேட்டை, ஆனந்தக்குடி, சீர்காழி அருகே கதிராமங்கலம், ஆத்துக்குடி பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை அமைச்சர் திரு மெய்யநாதன் பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் 18,000 ஏக்கர். அதே மாதிரி கடலை அந்த பயிர் செய்யப்பட்ட 1 வார காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட அனைத்துமே உரிய வேளாண் துறை மூலமாக JD அவர்கள் எல்லா பகுதியிலும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களுக்கான இழப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதனிடையே தொடர் மழையால் வத்தலகுண்டு அருகே அம்மையநாயக்கனூரில் 75 ஆண்டு பழமையான அரசு பள்ளியில் 4 வகுப்பறைகளின் மேற்கூரை இரவில் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் கேரள கடலோர பகுதி மற்றும் இலங்கை தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் குமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
அடுத்து வரும் 2 நாட்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொள்ளை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானிடம் சிபிசிஐடி போலீசார் நாளை மீண்டும் விசாரணை நடத்த உள்ளனர். கோடநாடு பங்களாவில் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த கொள்ளையின் போது காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சயான், வாளையாறு மனோஜ், சந்தோஷ் சாமி, தீபு, சதீசன், உதயகுமார், ஜிஜின் ராஜ், சம்சீர் அலி, மனோஜ் சாமி, பிஜின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளி கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிறப்பு விசாரணை குழுவும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு தொடர்பு உள்ளது என்று கூறிய சயானுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பிய நிலையில் அவர் கோவையில் உள்ள காவல்துறை பயிற்சி பள்ளியில் நாளை விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். இந்நிலையில் கோடநாடு கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் செல்பேசி உரையாடல் பதிவுகளை ஆய்வு செய்ய குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழக நிபுணர்கள் வரும் 26ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளனர். 19 செல்பேசி கோபுரங்கள் வழியாக 60 செல்பேசிகளின் உரையாடல் பதிவுகளை அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பொதுமக்கள் அச்சமின்றி அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம், அனைவருக்கும் பிரதமர் திரு மோடி வீடு கட்டி தருவார் என்று ராஜஸ்தான் அமைச்சர் திரு பாபுலால் கராடி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதய்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பேசியதை கேட்டு மேடையில் இருந்தவர்கள் தர்ம சங்கடத்தில் நெளிய கூட்டத்தில் இருந்தவர்கள் கைத்தட்டி ரசித்து சிரித்தனர். ஜார்க்கண்ட் மாநில அமலாக்கத்துறை அனுப்பும் சம்மன்களின் பெயரில் விசாரணைக்கு அரசு அதிகாரிகள் நேரடியாக ஆஜராக தேவையில்லை என ஜார்க்கண்ட் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அண்மையில் அம்மாநில IAS அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் மாநிலத்துக்கு வெளியே செயல்படும் அமைப்பிடமிருந்து எந்த சம்மன் வந்தாலும் துறையின் தலைவர் மூலம் அரசிடம் தெரிவித்து உரிய ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடலூரில் குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலம் நடத்தினர். தபால் நிலையம் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்தபோது தடையை மீற முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் குழுவை தமிழ்நாடு அரசுதான் நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து தாம் அறிவித்த தேர்தல் குழுவை ஆளுநர் திரு RN ரவி திரும்பப் பெற்றுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நிலைப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி இது என்று கூறி ஆளுநருடன் சண்டையிட தயாரில்லை என்றும் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியுள்ளார். சபரிமலையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய 20 மணி நேரம் வரை ஆகும் நிலையில் இன்று காலை முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 90,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனிடையே மகரஜோதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரையில் துணை மேயர் திரு நாகராஜனின் வீட்டில் சமூக விரோதிகள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மணப்பாறை மாட்டுச் சந்தையில் பொங்கல் சீர் கொடுப்பதற்காக கன்றுக்குட்டிகள் அதிக அளவில் வாங்கப்பட்டதால் விற்பனை களை கட்டியது. அங்கு கடந்த வாரங்களை விட கூடுதலாக மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் புதிதாக திருமணம் செய்து கொடுத்த பெண் பிள்ளைகளுக்கு பொங்கல் சீராக பசுங்கன்று குட்டிகள் வாங்கிக் கொடுக்க ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் கன்றுக்குட்டிகள் விலை அதிகரித்து விற்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை புலி அச்சுறுத்தல் தொடர்வதால் மாணவர்கள் வனத்துறை வாகனம் மூலம் பள்ளிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு 2 பேரை கொன்ற சிறுத்தை புலி அண்மையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மேலும் சில சிறுத்தை புலிகள் சுற்றித் திரிவதாக மக்கள் புகார் தெரிவித்ததால் மாணவர்களை வனத்துறையினர் காலை மற்றும் மாலை நேரங்களில் தங்கள் வாகனத்தில் பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார்கள். புதுச்சேரியில் செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட படுகை அணை உடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் புதிய அணை கட்டப்படாததால் சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. புதிய அணை கட்டப்படாததால் மழைநீர் முழுவதும் கடலில் சென்று கலப்பது கண்ணீரை வரவழைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடையணிந்து 11 பானைகளில் புத்தரிசி இட்டு பொங்கலிட்டதுடன் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. பறை இசையுடன் நடந்த மாணவ மாணவியரின் நடனம் அனைவரையும் ரசிக்க வைத்தது. சென்னை ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் போது எதிரே இருந்த தடுப்புச் சுவரில் இன்ஜின் மோதி 5 பெட்டிகள் தடம் புரண்டதில் 50 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் லாலாகுடா ரயில்வே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் அதிகரித்து 71,658 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 74 புள்ளிகள் உயர்ந்து 21,619 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 46,560 ரூபாயாகவும் 1 கிராம் 5,820 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 77 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நாளை பணிக்கு திரும்புகின்றனர். கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் 20,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.